விஜய் வந்து சொல்லும்போது நிவாரண பணி செய்கிற அரசியல்வாதிகள் வந்து விளம்பரத்துக்காக செய்கிறாங்க, அது போஸ்டாக தான் அப்படின்ற மாதிரி இல்லை. அது எதுக்காக சொல்லியிருக்காருன்னா, அவருடைய பனையூரில் ஒரு ஆஃபீஸில் அங்கே அந்த பக்கத்தில் பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு நிவாரணம் பண்ணது ஒரு பெரிய பொதுமக்கள் மத்தியிலையும் ஊடகங்கள் மத்தியிலையும் அது ஒரு பெரிய விமர்சனத்துக்கு உள்ளானது. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, அதுக்கப்புறம் தானே அவர் எனக்கு தெரிஞ்ச இந்த மேடையில் பேசுகிறப்ப அதுக்கு நான் ஏற்கனவே பதில் சொன்னேன். அரசியல்வாதிகள் அண்ணா பேருங்க அண்ணா என்ன சொல்லியிருக்காரு, மக்களோடு வாழ், மக்களுக்காக வாழ்ன்னு சொல்லியிருக்காரு, மக்களோட செயல்படுன்னு. மக்களுக்கு இப்போ நீங்கள் எங்களை கேட்குறீங்களா இதை மாதிரி நிவாரணத்தை பற்றி சொல்கிறப்ப, எதிர்கட்சிகள் நாங்கள் வந்து குரல் கொடுக்குறப்ப ஆளுங்கட்சியை கடிந்து அழுத்தம் கொடுக்குறப்ப அவங்க செய்ய வருவாங்க. இப்போ இங்கே பாலம் இடிச்சிருந்தீங்க, அது எதிர்கட்சிகள் தான் முறையிடணும். அது மாதிரி வெள்ளம் புயல் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறப்ப எல்லாம் சாப்பிட கூட வழி இல்லாமல் ரோட்டில் நிற்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதலாக உறவினர் வீட்டில் ஒரு துக்கம் கல்யாணம்னா போகிற மாதிரி அரசியல்வாதிகளோட முதல் வேலையே வந்து ஒரு அரசியல் கட்சி நடத்தவர்கள், அரசியல் தலைவர்கள், அங்கே இந்த பகுதியில் உள்ள அரசியல்வாதிகள் அந்தந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை போய் சென்று பார்வையிட்டு மக்களுக்கு தங்களால் முடிந்த உதவியும் ஆளுங்கட்சிக்கு அழுத்தம் கொடுப்பது தானே ஒரு அரசியல் கட்சிக்கான அழகு, அதான செயல்பாடு. அதுவே தவறு, அது ஃபார்மாலிட்டி, அது வந்து சடங்குன்னு சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு அது சரின்னு தெரில. காலப்போக்கில் அவர் இப்போ தானே புதுசாக நமது துறைக்கு வந்திருக்காரு. காலப்போக்கில் இது முக்கியங்கிறது, இதுதான் முதல் செயல்பாடாக இருக்கணுங்கிறது அவரும் புரிஞ்சுக்குவார். அதுதான் மத்திய அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் அதுக்கு தான் கிளியராக பதில் சொல்லிட்டாரு. அதுக்கு மேலே நம்ம பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அவர் ஒரு கண்டெஸ்ட்டில் சொல்லியிருக்காரு, அதை வேறு மாதிரி இவங்க திருச்சி சொன்னதான். அவர் டாக்டர் அம்பேத்கரை பற்றி அவர் எவ்வளவு உயர்வான கருத்து வச்சுருக்காருங்கிறத கிளியராக அவர் அறிக்கையிலே சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இது அரசியல் பண்ணுறதுக்காக இந்தியா ஃபுல்லாக எதிர்கட்சிகள், குறிப்பாக தமிழ்நாட்டில் சில கட்சிகள் அதை வந்து பாஜகவுக்கு எதிர்ப்பாக பாஜக தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிற பயத்தில், தங்களுக்கு புலம்பு போயிடுங்கிற பயத்தில் இதை மாதிரி போராட்டங்கள் செய்து கொடுத்துருக்காங்க. அதான் மத்திய அமைச்சர் அமித்ஷா தான் கிளியராக அவர் அப்புறம் கிளியராக பதில் சொல்லிட்டாரு. பதில் சொன்னதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்கன்னா வேணுங்கன்னு பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம். தொடர்ந்து கொலைகள் அதிகமாகிட்டே இருக்கு. ஆமாம், அதாவது மாண்புமிகு அமைச்சர் ரகுபதி வந்து சொல்கிறாரு இது வந்து சாதாரணமாக நடக்குது, எல்லா ஆட்சியிலையும் நடந்துச்சு. அப்படி இல்லை. கொலை கொள்ளையெல்லாம் மனிதர்கள் தோன்றிய காலத்தில் நடக்கிறது உண்மைதான். பட் இப்போ நடக்கிறதுக்கு காரணம் குடும்ப சண்டையோ, பெரும்பாலான கொலைகள் குடும்ப சண்டையோ, அண்ணன் தம்பி சண்டையோ, சொத்து சண்டையோ கிடையாது. யார் மேலே ஏதோ ஒரு காரணம் இருந்தாலும் கூலிப்படை நிறைய உருவாக்கிட்டு இந்த ஆட்சியில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவேன்னாங்க. படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லை. இன்னொரு பக்கம் கஞ்சா, ஹெராயின் போன்ற போதை மருந்து பழக்கம், போதை மாத்திரைகள், போதை மிட்டாய்களை புழக்கத்தில் நிறைய இருக்குது. அதனால் இளைஞர்கள் போதை மருந்துக்கு அடிமையாகி கூலிப்படைகளாக மாறி வருகிறார்கள். 5000க்கும் 10,000க்கும் யாரை வேணாலும் கொலை செய்கிற அளவுக்கு நாடு இன்றைக்கு தவறான பாதையில் போயிட்டு இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது.